இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் பேரி ஜென்கிஸ் இயக்கத்தில் வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க முஃபாசா தி லயன் கிங் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இப்போ சிம்பா ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு குழந்தையும் பிறக்க போகுது. ஸோ நாலாவை பார்க்கறதுக்காண்டி வெளியே போகிறான். அதனால் என் பொண்ணு கியராவை டிமோன் அண்ட் பும்பாட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான். அந்த டைமில் தான் ரஃபீக்கி இவங்க கூட சேர்ந்துட்டு உன்னோட தாத்தாவோட கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ரெசென்ட்டில் இப்போ இவங்க இருக்கிற இடத்தோட பேர் தான் என்றும் பசுமையாக இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் சொர்க்கமாய் விலகுகின்ற மிலேலே. ஸோ அந்த இடத்துக்கு வெவ்வேறு பகுதியில் இருந்த முஃபாசாவும் அவனோட அப்பா அம்மாவும் இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டைமில் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, ஸ்கார் எப்படி இவங்க கூட சேர்ந்தான், இவங்க எல்லாரும் பண்ண இந்த ஜேர்னியில் பிரச்சனையாக இருந்த ஹீரோஸ்லேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, அப்புறம் முஃபாசா எப்படி அந்த காட்டுக்கு ராஜாவானா அப்படிங்கிற இந்த படத்தோட கதையே. டப்பிங்கை பொறுத்தளவுக்கு அர்ஜுன் தாஸ் தான் முஃபாசாவோட கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் அசோக் செல்வன் தான் டாக்காவோட கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் நாசர் தான் ஹீரோஸுங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் விடிவி கணேஷ் அவர் தான் யங் ரஃபீக்கிக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் டிமோன் அண்ட் பும்பா அவங்களுக்கு ரோபோ சங்கரும் சிங்கம்புடியும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டப்பிங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டைலாக்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா படம் ஃபுல்லாக டிமோன் அண்ட் பும்பா வராததுனால காமெடிக்கே பஞ்சமாகி போச்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் பார்ட்டை ரொம்பவே எங்கேஜிங்காக கொண்டு போனது இவங்க ரெண்டு பேர் தான். அப்புறம் டாக்கான்னு சொல்கிற நம்ம ஸ்கார் கேரக்டர் வந்து அது மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா முஃபாசாவை நிறைய இடத்துல காப்பாற்றினதே இவன் தான். ஆனால் அவன் பண்ண ஒரு தப்புனால ஃபஸ்ட் பார்ட்டில் வில்லனாகவே மாறிட்டான். படம் ஃபுல்லாகவே ஒரு ஜேர்னி மாதிரி இருந்துச்சு. இவங்க எந்த இடத்துலேருந்து மிலேலைக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஜேர்னியே. ஆனால் இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் ரேஸ் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா ஹீரோஸ் துரத்த இவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் பர்சனலாக ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்த எங்கேஜிங்க செகண்ட் பார்ட் கொடுக்கலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ இந்த படம் 3Dயில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.